காலாகாலமாக தொழிற்சங்கம் காலாகாலமாக நாங்கள் வருடாந்த மேதின கூட்டங்களில் குறிப்பாக எங்களுடைய கோரிக்கைகளை பத்திரிகையாளர் மகாநாடு எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். அந்த வகையில் சென்ற ஒவ்வொரு ஆண்டுகளிலும் எங்களால் முன்வைக்கப்பட்ட சில கோரிக்கைகளை அந்த காலத்திலே ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் அரசாங்கம் கவனமெடுத்து சில விடயங்களை சாதகமாக முடித்து தந்திருக்கின்றார்கள். இலங்கை உயர் தேசிய அனைத்து பட்டாளிய சங்கத்தின் பொதுச் செயலாளர். இந்த தொழிற்சங்கமானது 2003ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 20 வருடங்களுக்கு மேலாக இந்த நாடுகளாக பல விடயங்களை சாதித்து இலங்கையில் இருக்கின்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாடுகளாக மாறிய ஆர்ப்பாட்டங்கள் செய்து இந்த நாட்டில் கிடப்பில் கிடந்த பட்டதாரிகளின் நியமனத்தை நாங்கள் சந்திரிகா பண்டாரநாயக்கா அவருடைய ஆட்சி காலத்திலும் எங்களுடைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் ஆட்சி காலத்திலும் எங்களுடைய ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களின் ஆட்சி காலத்திலும் நாங்கள் செய்த முக்கியமான போராட்டங்களின் ஊடாக நாட்டில் இருக்கின்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் கிடைக்கும். ஆனால் எங்களுடைய தொழிற்சங்கங்கள் சேர்ந்து இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியலுக்கு ஒரு தொழிற்சங்கவாதி தலைவராக இருக்க வேண்டும், இந்த நாட்டை ஒரு தொழிற்சங்கவாதி ஆள வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் நடப்பதெல்லாம் ஒரு விசித்திரமான சம்பவங்களாகவே இருக்கின்றது. தொழிற்சங்கங்கள் இந்த நாட்டில் உதயமான தொழிற்சங்கங்கள் பல கோரிக்கைகளை இந்த அரசாங்கத்துக்கு முன்வைத்திருக்கின்றது. அதில் முக்கியமான கோரிக்கைகள் தொழிற்சங்கவாதிகள் தொழிலாளருக்கு இருக்கின்ற வாழ்க்கை செலவு பிரச்சனை, தொழிலாளருக்கு இருக்கின்ற பட்டதாரிகளுக்கு இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்களுக்கு இருக்கின்ற சம்பள பிரச்சனை, ஆவணங்களும் ஊடகங்களும் இல்லை. ஆகவே இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள், தொழிலாளர்களின் பிரச்சனைகள், தொழிலாளர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், பட்டதாரிகளுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், பட்டதாரிகள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள், அரச உத்தியோகத்தில் இருக்கின்ற வாழ்வாதார பிரச்சனைகள், இன்று சம்பளங்கள் எதுக்குமே போதாமல் இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற ஓர் உத்தியோகத்தராக இருக்கலாம், மற்ற உத்தியோகத்தர்களாக இருக்கலாம், உங்களுடைய சம்பளம் உங்களுடைய வாழ்வு போதுமா என்று. ஆகவே இந்த ஊடகவியலாளர் மாநாடு இங்கு கூடியிருக்கின்றவர்கள், பாதுகாப்பு துறையில் இருக்கின்றவர்கள் அரசாங்கத்துக்கு தெளிவான ஒரு செயற்பாடை சொல்ல வேண்டும். முக்கியமான செயற்பாடு வாழ்வாதார பிரச்சனை, வாழ்க்கை செலவு அதிகரிக்கப்பட வேண்டும். சம்பளங்கள் முரண்பாடுகள், எல்லா துறையிலும் சம்பள முரண்பாடுகள் இருக்கின்றது. அதற்கு இந்த அரசாங்கம், தொழிலாளர்களால் கொண்டு வரப்பட்ட அரசாங்கம், தொழிலாளர் தினத்தில் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நீங்கள் எல்லோரும் கோரிக்கையாக எங்களுடைய தொழிற்சங்கம் இணைந்து நாங்கள் இந்த தொழிற்சங்க அரசாங்கத்தில் இந்த வரலாறு, இலங்கை வரலாற்றில் தொழிற்சங்கங்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்றால் இந்த அரசாங்கம் தான். அரசாங்கத்தின் சில செயற்பாடுகள் மிகவும் வரவேற்கத்தக்கது. ஊழல் குடிக்கிறது, லஞ்சங்கள் இல்லாமல் ஆக்கிறது, கடமைகளில் கண்ணியமாக இருக்கிறதா என்று பார்ப்பது, கடமைகள் செய்யப்படுகின்றதா என்று பார்ப்பது, அந்த மக்களுக்கு அந்த கடமைகள் போய் செய்கின்றதா என்று அவதானிப்பதுதான் இந்த அரசாங்கத்தை நாங்கள் பாராட்டுகிறோம். அந்த வகையில் இந்த ஊழல் இல்லாத அரசாங்கம், ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். 2000 பில்லியன்கள் ஒரு உத்தியோகத்தில் கொடுக்கப்பட வேண்டிய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் நடைமுறை சார்ந்ததாக, செயற்பாடு சார்ந்ததாக அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். 6-7 வருஷங்கள் 8 வருஷங்களை செலவழித்தோம், 20 படித்தோம், கஷ்டப்பட்டு போராட்டம் செய்து தொழில் எடுத்தோம். சம்பளம் போதாது. தனியாரில் இருக்கின்ற ஒருவர் எடுக்கின்ற வருமானம் அரச உத்தியோகத்தில் ஒருவர் எடுக்கின்றாரா என்றால் அது மிகவும் பரவாயில்லை.
இருக்கின்றது. இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ஒருவருடைய வாழ்வாதார பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அதுதான் ஜனநாயகத்திலும் மனித உரிமையிலும் மனித வாழ்விலும் அடிப்படை தத்துவம். வாழ்வாதார பிரச்சனை தீர்க்கப்படாமல் எந்த பிரச்சனை தீர்வாகிறார்? அஞ்சம் ஒழிக்க முடியாது. கெட்ட வியாபாரங்கள், அரசாங்கத்துக்கு பொருத்தமில்லாத வியாபாரங்கள், மனித வாழ்க்கைக்கு வாழ்வுக்கு பொருத்தமில்லாத வியாபாரங்கள் எல்லாம் செய்வதற்குரிய காரணம் இந்த வாழ்வாதார பிரச்சனைகளும் அடிக்கப்படுகின்ற பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே என்ன என்பது அங்கு இல்லை. ஆகவே காலத்தால் மறக்க முடியாத, காலத்தால் நினைவுகூரப்பட வேண்டிய இந்த மே தின கூட்டத்தில் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சர்வதேசத்தில் இருக்கின்ற சகல தொழிலாளர்களுக்காகவும் நாங்கள் மனம் தந்துகின்றோம். சேவை செய்து மரணித்து 50 வயதில் கிளப்பருவத்தில் பென்ஷன் எடுத்து ஒன்றும் அனுபவிக்க முடியாதவராக மனிதர்களுக்கும் வேற விடயங்களுக்கும் தனது வைதிக பருவத்தில் அவரை செலவு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சம்பளம் வாழ்க்கையில் எதுவுமே 60 வருஷ சேவையோடு முற்றுப் பெறுகின்றது. ஆகவே இந்த தொழிற்சங்க, இந்த எத்தெந்திய பட்டதாரிகளின் தொழிற்சங்கத்தின் முக்கியமான கோரிக்கை 3 விடயங்களாக இருக்கின்றது. நாங்கள் 3 விடயத்தை முக்கியமாக நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கின்றோம். வாழ்வாதார செலவு எங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு, அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு, இந்த தொழிற்சங்கவாதிகளுக்கு, இந்த நாட்டில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை செலவு படி அதிகரிக்கப்பட வேண்டும். வாழ்க்கை செலவு படி கட்டாயம் அதிகரிக்கப்பட வேண்டும். அது முக்கியமானது. அடுத்து அவர்களுடைய தரங்களுக்கு ஏற்ப பதவி உயர்வுகள் அவர் 60 வயதை அடைவதற்குள் அவருடைய அடுத்த கட்டம் என்ன என்பதை அரசாங்கம் சொல்லிக் கொடுப்பதற்கு முதலோ திட்டமிடப்பட வேண்டும். இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். ஆனால் கண்டும் காணாததும் போல் அரசை அலங்கரித்துக் கொண்டிருந்து இங்கு 5 வருடம் முடிய வந்து நாங்கள் தான் இந்த ஆட்சியை கொண்டு போனோம், நாங்கள் தான் மீண்டும் ஆள வேண்டும் என்றால் தொழிலாளர்கள் மாடுகளாக மேய்க்கப்படுகின்றார்களா, தொழிலாளர் உரிமைகள் மூடப்படுகின்றதா என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் எங்களுடைய தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க வேண்டும். தொழிலாளர் தெரியும், நாங்கள் நிறைய போராட்டங்கள் செய்தாங்க, போராட்டம் செய்து நிறைய விஷயங்களை சாதித்திருக்கிறோம். இந்த அரசாங்கத்தில் தொடர்ந்து இன்னும் இருக்கிற எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடிங்கிற ஒரு நிலையில் நாங்கள் ரோட்டுக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் செஞ்சு அரசாங்கத்தை சிரமத்துக்கு உள்ளாக்குவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. எங்களுடைய ஜனாதிபதி செய்வார் என்ற நம்பிக்கையை நாங்கள் இருக்கிறோம். அவர் 2 பேர்